வணக்கம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவங்களோட நவம்பர் ரெக்யூர்மெண்ட்டான ப்ரொபேஷனரி கிளர்க்கான ரெக்யூர்மெண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி அதை எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துன்னா அதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் பார்ப்போம். ஸோ எந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம், அஸ் லைக் வந்து என்னன்னா நார்மல் பேங்கிங் மாதிரி இருக்கா, இல்லை இவங்களோட பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும்போது சேம் பேட்டர்ன் ஆஃப் பேங்கிங் தான். நீங்கள் எஸ்பிஐ ஆர் வந்து என்னன்னா அதர் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான சேம் பேட்டர்ன் தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், பட் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் அபிலிட்டிஸ். ஓகேவா, 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து 2 ஹவர்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் வந்து ஒன்லி இன் இங்கிலீஷ். தேர் இஸ் நோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆர் நீதர் லாங்குவேஜ். ஒன்லி மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்ன இங்கிலீஷ் இருக்குங்க. ஸோ கன்சிடர்ஸ் வந்து என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா மெனி பேங்கிங்கில் வந்து என்னென்னா ஹிந்தி இருக்கிறதுனால வந்து தட் கன்சிடர்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் வந்து என்னென்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள். ஸோ இதில் பார்க்கும்போது வந்து இங்கிலீஷ் மட்டும் இருக்கும்போது கேன் பி அட்வான்டேஜ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட் வேகன்சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண வந்து என்னன்னா ஐம் கம்ஃபர்டபுள் வித் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஃபுல் வேகன்சி லைக் வந்து கொடுத்துருக்கிற டோட்டல் வேகன்சி எல்லாமே வந்து அதர் ஸ்டேட்ல தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தெர் இஸ் நோ வந்து தமிழ்நாடோட வேகன்சி எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல தமிழ்நாடுக்கு இல்லையா அப்படிங்கிறது, பட் அவங்களோட வந்து என்னன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து என்னன்னா அதர் ஸ்டேட்ல இருக்கும்போது அங்கதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுறதுனால வந்து என்னன்னா அதை மட்டும் வந்து என்னன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் அதோட ஸ்டேட் வைஸ் போடும்போது அதோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தென் ஹவு வந்து என்னென்ன பெனிஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவங்க வந்து என்னன்னா தே நோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் தமிழ். ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். தெலுங்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே என்ன கன்சிடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுற பீப்புளோட பர்சன் ஆர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ தட் வே வந்து என்னன்னா வி கேன் ஏபிள் டு கிராக் தட் எக்ஸாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ்நாடு கிடையாது. ஸோ ஓகேவா, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும்தான் வந்து 72 வேகன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏஜ் ஃபேக்டர் லைக் உங்களோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ். இப்போ நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் நாட் மோர் தென் 24 இயர்ஸாக இருக்கணும். இப்போ பிஜி முடிச்சிருங்க அப்படின்னா நாட் மோர் தென் வந்து 26 இயர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிசி எம்பிசி லைக் இவங்களாம் என்ன ஓபிசி கேட்டகரியில் உள்ள வருவாங்க. ஸோ அவங்களுக்கு 2 இயர்ஸும் எஸ்சி எஸ்டி வந்து 5 இயர்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேகன்சி வந்து ஜென்ரலாக இருக்கிறதுனால ஸோ தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் ஹியர். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்லி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் தான், மிச்சம் இருக்கிற ஸ்டேட்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு கம் டு த சென்னை அண்ட் டு அட்டெண்ட் வந்து என்னன்னா டு ரைட் த எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் லிங்க் வந்து என்னன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதில் வந்து என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி பேங்கிங்கில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட். இது உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ அண்ட் செக் யுவர் இமெயில் ஐடி. ஸோ அதில் சர்ச் மட்டும் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒன்று ஓப்பன் ஆகும். ஏன்னா பேசிக் இன்ஃபோ, ஃபோட்டோ சிக்னேச்சர், டீடைல்ஸ், ரிவ்யூ அண்ட் அப்லோட்ஸ் அண்ட் பேமெண்ட். ஸோ இதான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து என்னென்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்ளை பண்ணுறது. ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கடைசி தேதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படின்னா 6/11, அதாவது என்னன்னா நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா இதுக்கான வந்து என்னன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 600 rupees வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இஃப் யூஆர்
லைக் இது வந்து இந்த இடத்துல வந்து யாருக்கும் ரெசர்வேஷன் இல்லை, எவ்ரி ஒன் நீட் டு பே வந்து 600 rupees. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல் ரெக்யர்மெண்ட். ஸோ இதை பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா, இஃப் யூ ஆர் ரியலி வாண்டட் டு கெட் டு த பேங்கிங் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். பட் நாட் லைக் வந்து எஸ்பிஐ. பட் இதில் வந்து என்ன அப்ளை பண்ணி வந்துன்னு கொடுத்து பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது, இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பேங்க் கொடுக்க போறீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னு கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலி வந்து என்னன்னா, திஸ் இஸ் அவர் சேனல் பணியும் வாய்ப்பும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அப்டேட் ஆன வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுவேன் ஃபார் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் அண்ட் வந்து என்னன்னா ஷேர் த வீடியோ இஃப் சம் ஒன் வந்து கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் central and state government jobs. Okay, thank you.